40% பீப்புள் தூக்கமே வரல, படுத்தா தூக்கம் கிடையாது. இன்சோமினியா, அட்லீஸ்ட் ஒரு 4 hours அது படுக்கணும்ல. அப்போ இதுக்கு எல்லாம் என்ன தேவை? காற்றோட்டம், இடவசதி. உங்களோட இடத்தை சிறிதளவு கட்டிக்கோங்க, பெரிதளவு இடத்தை விடுங்க, ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ இந்த ஜன்னல் காற்றோட்டம், வெளிச்சம், சூரிய ஒளி வீட்டுக்குள்ள படணும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் படுறது சிறப்பு. அதுக்குன்னு எல்லா நேரத்தையும் திறந்து வச்சிங்கன்னா அதுவே நெகட்டிவாக ஆகிடும். மணி பிளான்ட் சார், வீடு வாஸ்து இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களே, இது எல்லாமே வெளிநாட்டு இறக்குமதி, ஒரு அட்மாஸ்பியர், அவ்வளோதான். படரம் தத்துவத்தில் இருக்கிற கொடி செடியை வீட்டில் வளர்க்கவே கூடாது. அது ராகு தத்துவத்துக்கு போயிடுது. அது பலமுறை நான் சொல்லிட்டேன். 1 மீட்டரோட கட் பண்ணிங்க. விட்டுட்டா அது பேர் ஈவில் பிளான்ட், பேய் செடின்றான். அது எங்கே இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது சவுத் ஈஸ்டில் மட்டும்தான் வைக்கணும். அது கிழக்கு செவரும் வடக்கு செவரும் அடைக்கப்பட்ட வீடுகளில் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். சில விஷயத்தில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க. கிழக்கு அடைப்படக்கூடாது. கிழக்கில் பவுண்டரி லைனோட என்னோட இடம் நான் ஒரு இன்ச்சு கூட விட மாட்டேன்னு ஒட்டி கட்டிடுவாங்க. அட்ஜஸ்டன்ட் ஹவுஸ். ரெண்டே விஷயம்தான் நீங்கள் சொன்ன மாதிரி. ஒரு வீடு எதுக்கு தேவை அப்படின்னா, ஒன்று பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, இன்னொரு விஷயம் வெல்த்து. 2 விஷயம் தான் எல்லாருக்குமே நீடு. இப்போ இன்றைக்கி இருக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு போனோமா, நிம்மதியாக இருந்தோமா, ஆரோக்கியமாக இருக்குமா, செல்வ-செழிப்போடு இருக்குமா, இது 3 விஷயம் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம். இந்த 3 விஷயம் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா, ஒரு வீடை நான் எந்த வாசல் வச்சு அமைக்கலாம், இல்லைனா அந்த வீட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணினேன்னா இந்த 3 பர்ஃபெக்டாக இருக்கும்? மனம் நலம், மன நிம்மதி, உடல் நலம், பணம், எல்லாமே ஹெல்த்து வெல்த்து. ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயந்தான். கீத்து கொட்டையாக இருந்தால் கூட நிம்மதியாக தான் வாழ்ந்தோம். ஓட்டு வீட்டிலையும் நிம்மதியாக இருந்தால் நம்ம ஒன்றும் அம்பானி பரம்பரையோ அதானி பரம்பரையோ இல்லை சார். ரஜினி பாட்டி ஆகத்தில் வருது சார், கட்டாந்துறையில் படுத்த நிம்மதி. ஃபஸ்ட்டு தூக்கமின்மை. என்ன சொல்கிறாங்க? தூக்கமின்மை இங்கே இல்லை, வேர்ல்டு வைடு எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. 40% பீப்புள், ஒரு தரவு என்ன சொல்கிற டேட்டா பேஸ், தூக்கமின்மையே இல்லை, தூக்கமே வரல, படுத்தா தூக்கம் கிடையாது. இன்சோமினியா பிரச்சனை நிறைய பேருக்கு. ஒரு படுத்த ஒன்றா தூங்கின காலம் போயிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 4 hours அது படுக்கணும்ல. அப்போ இதுக்கு எல்லாம் என்ன தேவை? திசைகள் 4 திசையும் நல்ல திசை தான். நீங்கள் கேட்டு கிழக்கு வடக்கில் எல்லா திசையும். காற்றோட்டம், இடவசதி. உங்களோட இடத்தை சிறிதளவு கட்டிக்கோங்க, பெரிதளவு இடத்தை விடுங்க, ஓப்பன் ஸ்பேஸ். நாங்கள் எங்கே சார் அப்படி வர்றோம்? நீங்கள் ஒரு சதுரடி விடாமல் என்னைக்கு நீங்கள் வந்தீங்களோ, ஏன்னா இன்றைக்கி ரேட்டு அதிகம்தான். ஒரு சதுரடியை வீணாக்காமல் பண்ணணும், ரைட்டு. ஆனால் அதற்கேற்ற மாதிரி திட்டம் போட்டு ஜன்னல் கதவு உச்ச பாகத்தில் காற்று எங்கே வரும் அழகாக வகுத்து வச்சுருக்கான். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு காற்று, தென்றல் காற்று, வாடை காற்று. ஒரு கிராமத்தில் போனாவே அழகாக சொல்லிடுவாங்க. இப்போ இந்த டைரக்ஷன் எங்கெங்கே வரும், வாடை காற்று எங்கே வரும், தென்றல் காற்று எங்கே வரும். இப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி தான். இப்போ இந்த ஜன்னல் காற்றோட்டம், வெளிச்சம், சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே படணும். அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் படுறது சிறப்பு. அதுக்குன்னு எல்லா நேரத்தையும் திறந்து வச்சிங்கன்னா அதுவே நெகட்டிவாக ஆகிடும். 12 மணி உச்சி வெயிலில் போகாத, குளங்கரைக்கு ஆற்றுல போகாத. ஏன் அதை சொல்கிறாங்க? 12 மணி உச்சி வெயில் அந்த கிணற்றுலேருந்து ஒரு விதமான வாயு ஃபார்ம் ஆகும், பயோ. அப்போ இது வரும்போது அவங்க கிணத்துல போய் பெண் இருக்கும்போது அந்த மூச்சு அடித்து செத்துருவாங்க. உடனே ஆவி அடித்து செத்துச்சுன்றது அது கிடையாது. அப்போ இந்த பயோ இது. அதுதான் விண்டோக்கும் வென்டிலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. டாய்லெட்டில் வென்டிலேட்டர் வச்சுருப்பாங்க, அறைகளுக்கெல்லாம் விண்டோ வச்சுருப்பாங்க. ஏன் அதை வைக்கிறான் வென்டிலேட்டரு? அங்கேயும் விண்டோ வச்சுருக்கான் சார், அது ஓப்பன் வந்து ப்ரைவேசி வேணும். நோ, ஆஸ் பர் இன்ஜினியரிங்கில் வென்டிலேட்டர் ஏன் 7 அடி லிண்டல் லெவலுக்கு மேலே வென்டிலேட்டர் வச்சுருக்கான். இன்னும் விஷயம் இல்லாமல் ஒரு விஷயமும் டிசைன் பண்ணும்போது ஆஸ் பர் பொறியாளர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். கட்டடத்துக்கு காற்று எந்த விதமான வாயு உள்ளுக்குள்ளே, இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று சொன்னல, அண்டத்தில் இருக்க தான் பிண்டம், பிண்டத்தில் இருக்க தான் மண்டம் சித்தன் சொல்கிறானா, அதே தான் இந்த பாடியில் இருக்குது. அந்த காலத்தில் போனோன்னா நாடி பிடிச்சி பார்ப்பாங்க.
கபம் இருக்கா வாயு இருக்கான்ட்டு கரெக்டாக பார்ப்போம். அப்போ இந்த உடம்புல தசவாயுக்கள் இருக்குது, 10 விதமான வாயுக்கள் இந்த உடலில். அப்போ அந்த தசவாயுகள்னும் போது ஒரு கழிவறையில் ஒரு இயற்கை உபாதை பண்ணும்போது அபான வாயு தான் வரும். அந்த அபான வாயு எண்ணக்கூடிய கீழே இருந்து அப்படியே சுழற்சி இப்படி மேல் நோக்கி போகும். அது கீழ் நோக்கி போகாது, அது மேல் நோக்கி. அதை மேல் நோக்கி போகும்போது வெண்டிலேட்டர்ன்றது மேலே போயிடும். அவன் எவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் சிஸ்டத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கல்ல தசவாயுக்கள். அப்போ எல்லாமே இருக்குது. வீடுகளுக்கு கூட தசவாயுகளுக்காக வீடெல்லாம் அடைக்கப்பட்டுடுது வீடு இரவில். அப்போ தசவாயுக்கள் போகிறதுக்கு வழி தெரியாமல் என்ன பண்ணியிருக்காங்க, கிராமத்தில் நிலவாசலில் 10 ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பான். வாசலில் ஒரு நூல் அளவுக்கு ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்பானுங்க. பழைய அந்த காலத்துடைய நிலவாசலில் போனீங்கன்னா 6 அடி மட்டும் 5 அடி மட்டும் தான் இருக்கும். மேலே கஜலட்சுமி வச்சுருப்பாங்க. அதில் சின்ன சின்ன ஒரு கயிறு நுழையிற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பான். இது எதுக்கிடன்னா தசவாயு வெளியேற்றுது. எப்படி இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் காலகட்டத்தில் பிரிட்டிஷ்க்கு அப்புறம் வந்தது ஃப்ரெஞ்ச் விண்டோ வந்துருச்சு. லிண்டல் லெவலில் இது மாதிரி போயிட்டே இருக்குது. அப்போ காற்றோட்டமும் வெளிச்சம் சூரிய ஒளி, ஃபஸ்ட்டு சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும். அது எங்கேருந்து வரணும்னா 5 o'clock 5 to 8 அந்த டைம் நார்த் ஈஸ்டில் காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த இதை அதுக்கு தான் வடக்கு கிழக்கில் மஸ்ட் ஷுட் பி விண்டோ. கண்டிப்பாக அதை வைக்கணும். நீங்கள் எதை வேணால் கட்டிக்கோங்க. வடக்கு கிழக்கில் 2 ஜன்னலை திறந்து வச்சுருங்க. அதை எஸ்பெஷலி ஏஞ்சி காலைல 6 மணிக்கு ஏஞ்சி 2 ஜன்னலை திறந்து வச்சுருங்க. சார் கொசு வரும் சார், மஸ்கிட்டோ போடு. அதுலேயே டைப்பில் இருக்குது, வெல்குரோ இருக்குது, ஓப்பன் டைப் இருக்குது, போட்டுக்கோ. போடணும் மஸ்ட்டு. 2000 ரூபா 3000 ரூபா ஆகும், வச்சுக்கோங்க. அதை திறந்து விட்டோம்னா அந்த காற்று சில்னஸ் உள்ளே வரும்போது வெல்த்து நல்லாயிருக்கும். அது என்ன மாதிரி வெல்த்து நல்லாயிருக்கும் சார்ன்னா, வேஸ்குலர் கூடிய ரத்த தமனிகளை போது பாருங்கள், ரத்தத்துலேயே ஒரு ஆக்சிஜன் போகும், அதுதான் கொடுக்கும். அதை அடைக்காது. அது மூளை நரம்பு வரைக்கும் போகும். சில பேர் அடைச்சிடும், நரம்புலேயே போகும் ரத்தம். அதான் வேஸ்குலர் ட்ரீட்மெண்ட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆட்டிசம் குழந்தைக்கும் அதுதான். அந்த கருவற்ற பெண்ணுக்கு இந்த ஆக்சிஜன் கிடைக்கலன்னா இந்த பிரச்சனை வருது. உயரமான கட்டடங்கள் அந்த ஆய்வில் ஆட்டிசம் குழந்தை என்ன மாதிரி குழந்தைகள் எங்கெங்கே பிறக்குதுன்னும் போது அது ஒரு ஆய்வில் போகுது. உயரமான கட்டடம் இந்த மாதிரி காற்றோட்டம் இல்லாத வீடு இல்லை. பொண்ணுக்கு 2 வீடு, பிறந்த வீடு புகுந்த வீடு. காற்றோட்டமாக ஒரு வளர்ந்த பொண்ணை போய்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அடைச்சி வச்சுக்கும் போது இந்த பிரச்சனை வரும். ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. கருவுற்ற பெண்ணுக்கு அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அரவணைப்பு தான் தேவை. அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் ஆட்டிசம் வருதான். இதெல்லாம் ஆய்வில் எடுக்கிறான். அந்த நேரத்தில் அவளை துன்புறுத்துறதோ பல பிரச்சனை உருவாச்சுன்னா அவள் பாதிக்கப்படுறா, அந்த குழந்தை பாதிக்குது. வடகிழக்கு அடையிற வீட்டிலையும் இந்த பிரச்சனை வருது. படிக்கட்டு காற்றோட்டம் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இந்த மாதிரி இருக்குது. அப்போ வெல்த்து பொருளாதாரம் வேணும். ஹெல்த்து மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒரு பைல்வானாக நான் இருக்கேன், பணம் இல்லாத பைல்வானுக்கு அங்கே வேலை இல்லை. நீங்கள் வெல்த் அப்படின்னும் போது தான் எனக்கே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்கள் வாஸ்துப்படி நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இப்போ வாஸ்து பார்க்க முடியல, நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லைனா முன்னாடியே கட்டின வீட்டை வாங்கிட்டேன்னு எல்லோரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஒன்று வாஸ்து ஃபோட்டோ வாங்கி மாட்டிடுவாங்க, இல்லைனா வாஸ்து செடி வச்சுருவாங்க, இல்லைனா வாஸ்து மீன் அல்ட்ராவும் வாஸ்து மீன் வச்சுருப்பாங்க. ஸோ மணி பிளான்ட்டு சார். ஸோ இப்போ நிறைய பேர் வீட்டில் மணி வேணும், செல்வத்தை ஈர்க்கணும்னு வீடு வாஸ்து இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா? இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாமே வெளிநாட்டு இறக்குமதி. ஓகே. இது எல்லாமே நம்ம போகாத ஊர் கிடையாது. சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், சைனீஸ் ஃபென்சிங் மெட்டீரியல் தாங்க. அங்கே மெட்டீரியலை கொடுத்து இந்த வாஸ்துக்கு ஒரு மேஜிக் பண்ணிவிடுவோம். கண்ணாடியிலேருந்து இது இப்போ தென்மேற்கு சவுத் வெஸ்ட் பாதிக்கப்பட்டிருந்தேன். நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், வெளிநாடுக்கு போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தொட்டி, ஒரு மரம் மாதிரி வச்சு 2 மெட்டீரியலை வச்சுருவோம். அந்த பள்ளத்துக்கு ஈக்குவல் பண்ணி 2 மெட்டீரியல் வச்சுருப்பான். ஏன்னா பார்த்துருக்கேன், செக் பண்ணுவேன். சைனீஸ் மாஸ்டர் அவங்க தான் அங்கே வாஸ்து பார்ப்பாங்க. அவங்களாம் எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க, நான் பேசியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பிரமிடு, அந்த பெல்லு, இந்த மாதிரி மணி பிளான்ட்ன்றது அது ஒரு மணி பிளான்ட் வந்துட்டா இதில் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு அட்மாஸ்பியர், அவ்வளோதான். அது மணி பிளான்ட் வந்துட்டால் மணி வருதா இல்லையா? நான் நிறைய விஷயம் நிறைய வீடியோவில் பல முறை பேசிட்டேன், அது காமெடியாக கூட பேசிட்டேன். அது எங்கே இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அது சவுத் ஈஸ்டில் மட்டும்தான் வைக்கணும், அது கண்ட இடத்துலாம் வைக்கக்கூடாது மணி பிளான்ட். அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது.
ஒன்று. உயரமாக அதை படர விடக்கூடாது. படரம் தத்துவத்தில் இருக்கிற கொடி செடியை வீட்டில் வளர்க்கவே கூடாது. அது ராகு தத்துவத்துக்கு போயிடுது. அது பலமுறை நான் சொல்லிட்டேன். நீங்கள் அது ஒரு 1 மீட்டருக்கு மேலே வளரவே கூடாது. வச்சுக்கோங்க, 1 மீட்டரோட கட் பண்ணிங்க. விட்டுட்டா அது பேர் ஈவில் பிளான்ட், பேய் செடின்றான். அப்படியே 8 கால் பூச்சி மாதிரி பட் 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 பட்டுன்னு பிடிச்சின்னு போயிடும். செவுத்துலேயே பிடிக்கும். கொடி கூட தேவையில்லை, செவுத்துலேயே பிடிச்சிக்கும். ஒரு மரம் அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காட்டு செடி மாதிரி போயிடும். மணி பிளான்ட்டை ஒரு லெவலோடு வச்சுக்கணும். மணி பிளான்ட்டில் வந்துட்டால் மணி வரலாம் இல்லை. ஒரு விஷயம் வேணால் நடக்கும். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவன் அவன். என்னை பொறுத்த வரைக்கும் மாசு ஈர்க்க சக்தி ஈர்த்து விடும். கார்பன் டை ஆக்சைடை எடுத்து நல்ல இதை கொடுக்குதான். இது நாசாவே அவங்க எடுக்கிறான். அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு நோயற்ற வாழ்வே குறையவற்ற செல்வம். அப்போ நோய் வந்தாதால நீங்கள் மருத்துவருக்கு செலவு பண்ணுறீங்க. அந்த மணியை சேவ் பண்ணி கொடுத்து மணி பிளான்ட். இதுதான் இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ அதுதான் அந்த 5 விதமான செடி கொடிகளை அவன் பரிந்துருக்கிறான். ரப்பர் பிளான்ட்டு, ஸ்னேக் பிளான்ட்டு, மணி பிளான்ட்டு, அப்புறம் இன்னும் ஒரு 2-3 வகை இருக்குது. ஜேடு, இந்த மாதிரிலாம் ஆய்வில் எடுக்கப்பட்டது. பல விஷயத்தை மாசு எடுக்கக்கூடிய பல இது இருக்குது. இதில் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா என்ன நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த செடி கொடி இருக்குது. அவ்வளோதான். அதுக்குன்னு மணி வரும், நான் வச்சுட்டா எனக்கு வரும், அதெல்லாம் வராது. நீங்கள் லீவ் போட்டால் சேலரியே கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இதுதான் செடி கொடி தேவை தான். அது எங்கெங்கே வைக்கணும்னு அதுக்கும் இருக்குது. எஸ்பெஷலி வடகிழக்கில் எந்த மரம் செடியும் வைக்கக்கூடாது. வைக்கிறதுனா வெஸ்ட் வச்சு எந்த செடியும் வைக்காதீங்க. வடகிழக்கு ஓப்பன் ஸ்பேஸ் கொடுங்க. அந்த சூரிய ஆற்றல் மண்ணில் விழணும். குறைந்தபட்சம் நான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி இடம் சின்ன இடம் வந்தால் கூட குறைந்தபட்சம் ஒரு 3 அடியாவது 1 மீட்டர் விடணும். அந்த ஓப்பன் ஸ்பேஸில் வரும்போது தான் உங்களுக்கு ஹெல்த் வரும். எல்லாமே அந்த சூரிய கதிர்கள் விழாதெல்லாம் அடைக்கப்படக்கூடாது. கிழக்கு செவரும் வடக்கு செவரும் அடைக்கப்பட்ட வீடுகளில் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்படும். விட்டமின் டி, B12 இது இருக்காது. இது மட்டுமா, சில விஷயத்தில் அடிக்ஷன் ஆகிடுவாங்க. கிழக்கு அடைப்பட்ட வீடுகளில் இந்த பழக்கத்துக்கு அடிமைகள் இருப்பார்கள். சார் அதெல்லாம் இல்லை, நான் ஒரு டீ மட்டும் குடிப்பேன். எத்தனை டீ குடிப்பேன்? காலையில் ஒரு டீ காஃபி குடிக்கலாம், மாலையில் ஒன்று. நான் 10 டீ குடினா அது ஒரு அடிக்ஷன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகிடுவாங்க. கிழக்கு அடைப்படக்கூடாது. கிழக்கில் பவுண்ட்ரி லைனோட என்னோட இடம் நான் ஒரு இன்ச்சு கூட விட மாட்டேன்னு ஒட்டி கட்டிடுவாங்க. அட்ஜஸ்டன்ட் ஹவுஸ் இடமே இல்லாத பண்ணிடுறான். அதுக்கு தான் ஓடிஎஸ்ன்னு ஒன்று வந்தது. அந்த மாதிரி வீடே இல்லையா, இவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டாருன்னுவாங்க. இருக்குது. அதுக்கு தான் ஓடிஎஸ் கொடுக்கணும், ஓப்பன் டு ஸ்கை கொடுக்கணும். 13க்கு 30 சின்ன இடம் சார். நான் எங்கே சார் பக்கத்து 2 அடி விட முடியும்? விட்டால் வீடே கட்ட முடியாது. இந்த மாதிரி முகப்பெரிய ஏரியாலலாம் அது மாதிரி தான். 13க்கு 30, 20க்கு 30, 16க்கு 30 குட்டி குட்டியாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும். இது மாதிரி. அப்போது ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை எங்கே கொடுக்கணுமோ கொடுக்கணும். அந்த ஓப்பன் டு ஸ்கைலையாவது ஏர் சர்க்குலேஷன், ஏர் வென்டிலேஷன், கிராஸ் வென்டிலேஷன், வெளிச்சம் உள்ளே வரணும். எதுவுமே இல்லைனாவே பேட் ஸ்மெல் வந்துடும், பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். பில்லோ கவரு இதில் கூட இருக்குது வாஸ்து. காலைல எழுந்த உடனே தலகாணியை எடுத்துகிட்டு பெட்ஷீட்டில் பெட்டை 3 வாட்டி தட்டுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் 3 வாட்டி பெட்டை தட்டணும். மூதேவி சொல்லக்கூடிய ஓடிடுவா. இந்த ஊரில் இருக்குல்ல, அஸ்ஸாமில் ஒரு அம்மன் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 54 திவ்ய தேசம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ஒரு கோயில் இருக்குது தெரியுமா? காமிக்கியா. ஓகே சார். இருக்கு இல்லையா? அந்த இது வழிபாடு முறைகள் என்றது பெரிய விஷயம். அது பெண்களுக்கே உண்டான விஷயம். அது அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த எருமை மாடு பலி கொடுப்பாங்களா, அதுவும் இருக்குது. அது மனித பெண் இதுலேயே அந்த விஷயம் ப்ரைவேட் பார்ட் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுக்கு அது உகந்த இது. அதில் உதிரப்போக்குகள் அதுக்கு என்னன்னா அங்கே வருது இயற்கையாகவே. அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பிரம்ம ரிவரில் அது இதாகுது ரெட் கலரில். அந்த மாதிரி ஒரு இயற்கையில் புராண கதையில் இருக்குது. சிவனுக்கும் பார்வதிக்கும் இதாக இருக்கும்போது அந்த ஒரு பொருள் போய் விழுந்துடுது, உடல் பாகங்கள். அதில் அந்த பாகம் கை இந்த நம்ம மலையனூரில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. 54 சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடத்தில் அது ஒரு பீடம். அப்போது அங்கே
சேஷ்டா தேவின்னு சொல்லிட்டு இங்கே கும்பிட்றாங்க. ஆமா. இப்போ ஜோசியக்காரங்களாம் சேஷ்டா தேவிக்கு போயிட்டு வாங்கன்றாங்க இல்லையா? இதுக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேரை கேள்விப்பட்டிருக்குமா? இல்லை. அப்போ ஒரு வார்த்தைக்கு ஒரு கோயிலுக்கு மூதேவி தான் தேவி, ஸ்ரீதேவி, மூதேவி, அதுதான் சேஷ்டா தேவி. அப்போ சேஷ்டா தேவி கையில் அங்கே என்னவா இருக்குது? வார்த்தை பேர் மாறி இருக்கு. அங்கே என்ன இருக்குது? காமிக்கல, தொடப்பமும் முறமும் இருக்குது. அப்போ தொடப்பத்துக்கு முறத்துக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்குறான். அந்த தூரிகை இருக்குல்ல, தொடப்பத்தோட தூரிகை, அது கீழே வைக்கிறதா மேலே வைக்கிறதா? இது ஒரு குழப்பத்தில் ஓடிட்டு இருக்கு. தொடப்பத்தை எப்படி வைக்கிறது, எங்கே வைக்கிறது? தொடப்பத்துக்கு ஒரு பட்டு குஞ்சம் பண்ணாங்க, பட்டு குஞ்சம் போட்டு இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த கேள்வியெல்லாம் எங்கே வந்தது, எப்படி வந்தது? இப்போ பட்டு குஞ்சத்தோட டிசைனாக இருக்குது, அதுக்கு காப்பு ஒரு சில்வர் பிடி. அப்போது பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தொடப்பமும் வந்துடுச்சு. அப்போ தொடப்பத்தை எப்படி வைக்கணும்? நார்மலாக இப்படி அந்த தூரிகைன்னு சொல்லக்கூடிய இடத்த வச்சா உடஞ்சிரும், உடையும் ப்ராக்டிக்கலாக. நான் வந்து யூட்டிலிட்டியும் பார்க்குறேன். சாஸ்திரத்தை பாருங்கள், யூட்டிலிட்டியும் பாருங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக வரைக்கும் பெண்ட் ஆகிடும் பூந்தொடப்பம். அப்போது நேராக வைக்கிறது, அந்த கைவை வந்து கீழே வைக்கிறது, பிடியை வச்சுட்டு மேலே வைக்கணும், தூரிகை மேலே வைக்கணும். அது எந்த இடத்துல சார் வைக்கலாம்? நம்ம ஆளுங்களுக்கு 1008 கேள்வி வரும். தொடப்பத்தை எங்கேம்மா? வடமேற்கு, நார்த் வெஸ்ட் மூலை வடமேற்கில் தான் டஸ்ட்பினும் தொடப்பத்தை வைக்கணும். தொடப்பத்தை 2ஆக வைக்கலாமா சார், 1ஆக வைக்கலாமா சார்? இதை தான் நம்ம ஜனங்க சொல்ல, 1ஆக வச்சா சண்டை வரும். 2 தொடப்பத்தை 1ஆக வைக்காத, தனித்தனியாக வைக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம ஊர் ஜனங்க எல்லாமே அறிஞ்சிருக்குது. காலப்போக்கில் எல்லாமே அரசாகி போச்சு. இந்த கிராமத்து மக்கள் ஒரு விஷயத்தையும் பலவிதமாக பல ஆங்கிளில் திங்க் பண்ணியிருக்காங்க, பல விஷயத்தை எடுத்திருக்காங்க. இதை வந்து மாடர்ன் சொசைட்டியில் போய் இது சாஸ்திரம் சம்பரம், ஆனால் அவங்க ஒன்று கடைபிடிச்சாங்க. சாம்பார் கரண்டியை ரசங்கரண்டியில் போய் சாம்பார் கரண்டியை போட்டுட்டியே திட்டுவான் சமையல்காரன். ரசங்கரண்டினா ரசங்கரண்டியில் இருக்குது, ஏன் இது ஆவாதான் நம்ம கேட்போம். ஏன் போனோம், ஏன் அதை சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொன்னாங்க? ரசங்கரண்டினா ரசங்கரண்டி மட்டும்தான் வச்சுருப்பாங்களாம். ஒரு சமையல்காருக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியுது. ஏன் அதை வந்து ரசங்கரண்டியை தூக்கி சாம்பாரில் போட்டால் இதை போட்டு அதை போட்டு சண்டை வருதில்லை, நம்ம அதை பற்றி கவலைப்படல. ஆனால் இதுக்கு கூட ஒரு வழிமுறை வச்சுருக்கான். அப்போ எது எங்கெங்கே இருக்கணும், அதே தான் வீடு. கண்டிப்பாக வீடும்.